இந்த 2 தொகுதியிலேயே நாம் இப்படியே இருந்து விட்டோம் என்று சொன்னால் எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான். இந்த 2 தொகுதிக்கும் கருத்து வேறுபாடுகளை மறந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம், அதை கேட்டுவிட்டு நாம் தேர்தல் பணி எப்படி ஆற்ற வேண்டும், மக்களை எப்படி சந்திக்க வேண்டும், எதிர்காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கழக பொருளாளர்கள் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றால் கீழே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் இந்த கூட்டம் ஒரு பார்மாலிட்டிக்காக நடைபெறுவதை போல ஆகிவிடும். நாங்கள் வந்துவிட்டு சென்றதே எதற்காக என்ற ஒரு கேள்விக்குரிய ஆகிவிடும் என்றுதான் என் மனதிலே தோன்றியது. அதனால் தான் இந்த கருத்தை சொல்கின்றேன். பொதுவாக நாங்கள் திண்டுக்கல்லிலே நடத்தினோம், கரூரில் நடத்தினோம், நேற்று தினம் நாமக்கல்லில் நடத்தி இன்று திருச்சி வந்திருக்கின்றோம். திருச்சி எப்படிப்பட்ட மாவட்டம்? நமது இதய மாண்புமிகு அம்மாவில் இருந்த மாவட்டம், இந்த கோட்டையாக இருந்த மாவட்டம். இந்த 2 தேர்தலில் நாம் ஏன் வெற்றி வாய்ப்பு இழந்தோம்? நமக்குள் கருத்து வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால், யார் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் மற்றவர்களெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணத்தினால இதெல்லாம் நம்ம அந்த வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். ஆனால் மீண்டும் 26 அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் இயக்கத்திலே இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், நம் உடம்பிலே ஓடுவது அண்ணாதிமுக ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். துரோக ரத்தம் கிடையாது, தியாக ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும். அப்படி இருக்கின்ற போது இந்த இயக்கத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் ஒழிய யாருக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார்கள், பொதுச்செயலாளர் யாருக்கு வாய்ப்பை கொடுத்தாலும் நமக்கு தெரிந்ததெல்லாம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு மேலாக இரட்டைகளை மட்டும்தான் நமக்கு தெரிய வேண்டும். யார் வேட்பாளர், யார் நிற்கின்றார்கள், யாரை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குடும்பத்திலே அண்ணன் இருக்கின்றோம் என்று சொன்னால் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கலாம். ஆனால் 3வது மனிதன் ஒருவருக்கு தலையிடுகின்ற போது நமக்குள் நாம் உரிமையாகி விடுவோம். அதே போல நாம் இருக்கின்றவர்களுக்கு நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு இயக்கம் என்று வந்துவிட்டால் இந்த இயக்கத்திலே நமக்கு சேவை செய்வதுதான் முக்கிய பணியாக நாம் இருக்க வேண்டும். இருவரும் தலைவர் யாருக்காக இந்த இயக்கத்தை வளர்த்து விட்டு சென்றார்கள்? இருவரும் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற போது என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள்? நமக்கு எதிரி கருணாநிதி மட்டும்தான். தமிழக மக்களை அவரிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்லி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 72 ஆரம்பித்து 5 ஆண்டு காலம் எத்தனை கஷ்டங்கள். இந்த வேசியை கட்டி சென்றாலே வழக்கு, அடிக்கடி கொலை, எத்தனையோ சந்திப்புகளை நன்றுதான் இந்த இயக்கம் 77 ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற வரை 11 ஆண்டு காலம் தமிழகத்திலே கருணாநிதி தலை தூக்க முடியவில்லை. அப்படி என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற அத்தனை பேருமே அவ்வளவு கடுமையான உழைத்ததின் காரணமாக தலைவர் அவர்கள் 11 ஆண்டு காலம் இருந்தார்கள். அதுக்கு பின்னால் அம்மா அவர்கள் வந்தார்கள். அம்மா அவர்கள் வந்ததுக்கு பின்னால் சட்டமன்றத்திலே சொன்னார்கள், இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கென்று குடும்பம் கிடையாது, எனக்கென்று குழந்தைகள் கிடையாது. எனக்கென்று குடும்பம் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் தான் என்னுடைய குடும்பம். குழந்தைகள் என்று சொன்னால் உறுப்பினராக இருக்கின்ற 1.5 கோடி பேர் தான் எனக்கு குழந்தைகள் என்று சொல்லி இந்த இயக்கத்திற்காக யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தலைவர் சொல்லிவிட்டு சென்றாரோ அதற்காக ஜெயில் வாழ்க்கையெல்லாம் சென்று தவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த இயக்கத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்ற இருவரும் தலைவருக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் என்ன? 26ஆம் ஆண்டு யார் வேட்பாளராக வந்தாலும் நாம் வெற்றிகர செய்வதுதான் இருவரும் தலைவருக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன், இந்த இயக்கத்திற்கு செய்கின்ற நன்றி கடன். அதை முதல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை கொண்டாலும் ஒருவர் எதிர்த்தாக இருக்கின்றீர்கள், வேட்பாளர் என்று யாரை அறிவித்தாலும் சரி, அவருக்கு எதிர்ப்பாகத்தான் ஒரு குரூப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தால் இந்த இயக்கத்தை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இங்கே திமுக ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆட்டத்திற்கு நீங்கள் மீண்டும் பணிய வேண்டுமா என்பதை வருங்காலத்திலே சிந்திக்க வேண்டிய காலம் 26ஆம் ஆண்டு என்பதை இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும், பகுதி கழக செயலாளர்களும், வட்டக்கழக செயலாளர்களும், பொறுப்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.